அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது இறைவனுக்கு மாறு செய்வதிலிருந்து முற்றாக நாம் விலகி இருப்பதாகும். இதற்காக வேண்டி தனி கவனம் செலுத்த வேண்டும். இறையச்சத்தை ஏற்படுத்துவதும் அதனை செலுத்தி வளரச் செய்வதும் தான் நோன்பின் முதன்மையான நோக்கம் ஆகும். இறையச்சம் செலுத்தி வளர்கின்ற வசந்த காலம்தான் ரமலான் மாதமாகும். எனவே இந்த மாதத்தில் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி இருப்பதில் தனி கவனம் செலுத்த வேண்டும். அதேபோல் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களிலும் இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். ரமலானில் குர்ஆனுடன் நமக்கு இருக்கின்ற உள்ளார்ந்த தொடர்பு வலுப்படுவதாலும் இறை கட்டளைகளின்படி செயல்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துடன் பகற்பொழுது முழுவதும் பசித்திருப்பதாலும் தாகித்திருப்பதாலும் அதன் பிறகு இரவுகளில் நீண்ட நேரம் நின்று சிறப்பு தொழுகைகளில் ஈடுபடுவதாலும் அந்த தொழுகையின் போது இறைமறை ஓதப்படுவதை காதார கேட்பதாலும் ஒரு தனி சிறப்புமிக்க உணர்வும் சூழலும் புக்கின்றது. இறைப்பற்றின் மனம் கமழ்கின்ற இந்த இனிமையான சூழலில் இறைவனின் கோபத்திற்கும் அதிருப்திக்கும் விட்டு செல்கின்ற யாதொன்றை விட்டும் தம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வு ஆழமும் வலிமையும் அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது என்பதால் தான் இங்கு இந்த விஷயம் குறித்து அதிகமாக வலியுறுத்தப்படுகின்றது. வாழ்வின் எல்லா விவகாரங்களிலும் இறைவனுக்கு மாறு செய்வதை விட்டு விலகி இருத்தல் அவசியமாகும். ஆனால் குறிப்பாக மற்ற மனிதர்களுடன் நமக்கு இருக்கின்ற தொடர்பு விஷயத்திலும் பிற சமூக உறவுகளிலும் கூட்டு ஒழுக்கம் பற்றிய விவகாரங்களிலும் இந்த கோணத்தில் தனி கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். ஒருவர் மிகுந்த பேணுதலுடன் நோன்பு நோக்கின்றார், ஒரு வேளை விடாமல் தொழுகின்றார், ஆர்வத்துடன் தான தர்மங்களையும் செய்கின்றார், நாள்தோறும் குர்ஆன் ஓதுகின்றார், எல்லாமே செய்கின்றார். ஆனால் மறுமை நாளில் எந்த நிலையில் வருகின்றார் எனில் முதுகு முறுகின்ற வகையில் மற்றவர்களின் முறையீடுகளையும் புகார்களையும் சுமந்து கொண்டு வருகின்றார் எனில் எவரையாவது அடித்திருப்பார், எவரையாவது திட்டி இருப்பார், எவரையாவது அவமதித்திருப்பார், எவருடைய மனதையாவது புண்படுத்தி இருப்பார், எவராவது ஒருவரின் பொருளை தின்றிருப்பார். அவரால் பாதிக்கப்பட்ட எல்லோரும் அவருக்கு எதிராக முறையிடுவார்கள். அந்த முறையீடுகளும் புகார்களும் அதிக எண்ணிக்கையில் இருக்கும் என்பதால் தான் அந்த சுமை அவருடைய முதுகை முறிக்கின்ற அளவு இருக்கும். இத்தகைய நபருக்கு என்ன நேரும்? அவருடைய வணக்கங்கள், அவர் செய்த நன்மைகள் எல்லாமே அவரால் உரிமை பறிப்புக்கு ஆளாகி பாதிக்கப்பட்டவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டுவிடும் என்றும், இவ்வாறாக அவருடைய நன்மைகள் எல்லாமே பகிர்ந்து கொடுக்கப்பட்ட பிறகும் கூட அவர் செய்த அக்கிரமங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் முறையீடுகள் முடியாமல் போகும்போது பாதிக்கப்பட்டவர்களின் பாவங்கள் அவருடைய கணக்கில் சேர்க்கப்படும் என்றும், இறுதியில் அவர் முகங்குப்புற நரகத்தில் வீசி எறியப்படுவார் என்றும் அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கியுள்ளார்கள். ஆதாரம் முஸ்லிம். அறிவிப்பாளர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். நோன்பு கடமையாக்கப்படுகின்றது என்கிற கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ள வசனத்தொடரை மீண்டும் ஒரு முறை வாசித்து பார்ப்போம். நோன்பின் மூலமாக அடைய வேண்டிய அடிப்படை நோக்கங்கள் இவைதான் என்று நம்முடைய மனம் உரத்து சொல்லும். முதலில் மனித உயிரின் மாண்பு குறித்தும் கொலை வழக்குகளில் பழிவாங்கல் கிசாஸ் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. பிறகு சொத்தை பிரிக்கும் போதும் வசியத் மரண சாசனம் எழுதும் போதும் நீதி நியாயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் வசியத்தை கட்டாயமாக எழுதியே ஆக வேண்டும் என்றும் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அதன் பிறகு நோன்பு ரமலான் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அதற்கடுத்து அதே மூச்சில் ஒருவர் மற்றவரின் பொருள்களை அநியாயமான முறையிலும் அசத்தியமாகவும் தின்று விடாதீர்கள் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அதன் பிறகு சில வெளிப்படையான சடங்குகளை பின்பற்றுவதுதான் இறைப்பற்று அல்லது புண்ணியம் என்பதல்ல, இறைவனுக்கு அஞ்சி நடந்து கொள்வதுதான் உண்மையிலேயே விரும்பத்தக்கதாகும் என தெளிவுபடுத்தப்பட்டது. அதன் பிறகு இறைவழியில் போர் புரிய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டது. அதே சமயம் இறைவன் வரம்பு மீறியவர்களை நேசிப்பதில்லை என்பதால் போர் புரியும் போதும் வரம்பு மீறாதீர்கள் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டது. சங்கிலி தொடரை போன்று அடுத்தடுத்து இடம்பெற்றிருக்கும் இந்த கட்டளைகளை மீண்டும் ஒருமுறை நாம் வாசித்து பார்ப்போம். இறை கட்டளைகளின் இந்த சங்கிலி தொடரில் எந்த இடத்தில் ரமலான் மற்றும் நோன்பு பற்றிய கட்டளை பொருத்தப்பட்டுள்ளது என்பதை ஆழ்ந்து கவனித்தால் ஒன்று தெளிவாக புரியும். நோன்பு நோற்று முடித்த பிறகு மற்ற மனிதர்களின் உயிர், உடைமை, உரிமைகள்
மற்றும் கண்ணியத்தின் மீது கை வைப்பதிலிருந்து நாம் விலகி இருப்பதும் அவசியமாகும் என்பது இதிலிருந்து தெளிவாக புரியும். இதனைத்தான் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களிலிருந்து தப்பிக்க உதவுகின்ற கேடயம் போன்றது நோன்பு என்று வர்ணித்துள்ளார்கள். அதனை கேடயம் போன்றே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நோன்பாளி கெட்ட வார்த்தைகளை பேசவும் கூடாது, திட்டக்கூடாது, கூச்சலிடக்கூடாது, இறைந்து பேசவும் கூடாது. எவரேனும் ஒருவர் அவரை திட்டினாலோ அல்லது சண்டையிட வந்துவிட்டாலோ, நான் நோன்பாளியாக இருக்கின்றேன், என்னால் இந்த தீய செயல்களில் ஈடுபட முடியாது என்று சொல்லிவிட்டு அவரிடமிருந்து விலகிவிட வேண்டும் என்று அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். உணவருந்துவதையும் பருகுவதையும் விட்டு விலகி இருப்பதற்கு பெயர் நோன்பல்ல. பொய்யையும் பொய்யான செயலையும் கைவிடுவதற்கு பெயர்தான் நோன்பு என அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு நபிமொழியில் சுட்டி காட்டியுள்ளார்கள். ஆதாரம் புகாரி. அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். நாம் நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நோன்பு என்பது வயிற்றின் நோன்பு மட்டும் கிடையாது. கண்களுக்கும் நோன்பு உண்டு, காதுகளுக்கும் நோன்பு உண்டு, நாவுக்கும் நோன்பு உண்டு, கை கால்களுக்கும் நோன்பு உண்டு. இறைவனுக்கு விருப்பமில்லாதவற்றையும் இறைவன் தடுத்துள்ளவற்றையும் கண்கள் பார்க்கக்கூடாது என்பதுதான் கண்களுக்கான நோன்பு ஆகும். இதே போன்று இறைவனுக்கு விருப்பமில்லாதவற்றையும் இறைவன் தடுத்துள்ளவற்றையும் காதுகள் கேட்கக்கூடாது, நாவு பேசக்கூடாது. அடுத்ததாக நம்மிடம் இருக்கின்ற பலவீனங்கள், குறைகள், பிழைகள் யாவற்றையும் பட்டியலிட வேண்டும். அவற்றை ஒவ்வொன்றாக களைவதற்கும் துறப்பதற்கும் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கும் முயல வேண்டும். இது சின்ன விஷயம்தான் என்றாலும் இவற்றின் மூலம் மிக பெரும் பணியை சாதிக்கலாம். எடுத்துக்காட்டாக நாவடக்கத்துடன் தொடங்கலாம். இனி வர இருக்கின்ற ரமலான் மாதத்தில் எவரையும் இறைந்து பேச மாட்டேன், யாரிடமும் சண்டை போட மாட்டேன், எவரை குறித்தும் புறம் பேச மாட்டேன், அவருக்கு முன்னாலும் புறம் பேச மாட்டேன், அவருடைய முதுகுக்கு பின்னாலும் புறம் பேச மாட்டேன், நன்மையானவற்றை தவிர வேறெதனையும் சொல்ல மாட்டேன், கெட்ட வார்த்தைகளை சொல்ல மாட்டேன், கேலி செய்ய மாட்டேன் என்கிற ரீதியில் உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம். இது சிரமமாக தோன்றலாம், ஆனால் தொடர்ந்து பயிற்சி செய்தால் இது மிகவும் எளிதாகிவிடும். நாள்தோறும் இரவு படுக்கப் போகின்ற வேளையில் இது குறித்து சுய மதிப்பீடு செய்வோம். ஏதாவது தவறு நிகழ்ந்துவிட்டால் உடனடியாக இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோருவோம். நாம் இந்த நோன்பில் கடைபிடிக்கும் நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நோன்பு அல்லாத மற்ற மாதங்களிலும் நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று நியத்து நாம் வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் நமது நற்செயல்களை ஏற்றுக்கொண்டு அவனது ஜன்னத்துல் பிர்தௌஸில் நமக்கு இடம் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.